தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. வெள்ளிக்கிழமை திருவருகை காலத்தினுடைய முதல் வாரத்தில் வெள்ளிக்கிழமையில் இருக்கிற நண்பர்களை இறுதி ஆண்டவர் நாள் ஒப்பு கொடுத்து ஆராதிங்க. நம் உள்ளம் தூய்மையானால் நம்ம வாழ்க்கை தூய்மையாய் மாறும். எனவே இன்றைக்கு நமது உள்ளத்தை அவர் தூய்மைப்படுத்துவார் என்ற நம்பிக்கை பற்றி யோசித்து தியானிச்சுட்டு இருக்கிற வேலையில் நம் உள்ளத்தை அவர் தூய்மைப்படுத்துவார் என்று ஆராதிப்போம். என் உள்ளத்தை தூய்மைப்படுத்துங்க அப்பா. நல்ல உள்ளம் கொண்டவர்கள் ஆசீர்வாதமாக இருப்பார்கள். அதுதான். உடலில் குறைபாடுகள் இருக்கலாம், ஆனால் என் உள்ளம் நிறைவாக இருக்கிற பொழுது அதை தாண்டி நான் இருப்பேன். நற்செய்தியில் ஆண்டவர் அதை தான் காட்டுகிறார். பார்வையற்றவர் பார்வை பெறுகிறார். தாவீதின் மகனே எனக்கு இரங்கும் என்று கத்திக்கொண்டே இருக்கிறார். எவ்வளவு பேர் அங்க இருந்திருக்கலாம், எவ்வளவு பேர் இயேசுவை பார்த்தார்கள், ஆனால் எல்லோரும் ஆசீர்வாதம் பெற்றார்களா என்றார் இல்லை. பூசை வைக்கிற ஞாயிற்றுக்கிழமை தூரம் 500-600 பேர் வராங்க. எல்லோருமே ஆசீர்வாதம் பெற்று சென்றார்களா என்றால் எனக்கு தெரியாது. எல்லாரெல்லாம் பெற்று இருக்க முடியாது. சில பேர் கடமைக்காக வந்திருப்பாங்க, சில பேர் ஏனோதானன்னு வந்திருப்பாங்க, சில பேர் போலனா மனைவி திட்டுவா இல்லை கணவர் திட்டுவாருன்னு வந்திருப்பாங்க. அப்பா அம்மாவுக்கு பயந்து வருகிறவரும் உண்டு, வந்து வெளியில் நிற்கிறவங்களும் உண்டு, கோயிலுக்கு வெளியில் நிற்கிறவங்களும் உண்டு. நான்லாம் பூசை வேறு ஃபாதர் வைக்கும்போது வெளியில் நடப்பேன். அங்கே வெளில நிற்கிறவங்க ஃபோன் பேசலாம், போங்க உள்ளே போங்க, வாரத்துக்கு ஒரு முறை தானே வரீங்க, ஃபாதர் திட்டுவார் அப்படின்னு உள்ளே வரவங்களாம் உண்டு. யார் ஆண்டவருக்காக வராங்களோ அவருக்கு மட்டும் தான் தொடப்பட்டு இருப்பார்கள். கண்டிப்பாக ஆண்டவருக்கு வந்தவர்களும் இருப்பார்கள். அப்போ அந்த 500-600களில் எத்தனை பேர் ஆசீர்வாதம் பெற்று சென்றார்கள் என்றது அவர் ஒருவருக்கே தெரியும். நான்லாம் அப்படி சொல்லிவிட முடியாது, அவ்வளோ ஞானம்லாம் எனக்கு கிடையாது. அதாவது ஆண்டவருக்குரியது அதுதான். எவ்வளோ பேர் இருந்தாங்க. பார்வையற்றவர் பார்த்தார். பாருங்க, வார்த்தையை பாருங்க. பார்வையற்றவர் பார்த்தார். இவர் கடவுள் என்று அவர் பார்த்தார். கண்ணில் பார்க்கல, மனதில் பார்த்தார். இவர் ஆண்டவர் என்று அவர் பார்த்தார். இவர் வல்லவர் என்று அவர் பார்த்தார். கண்ணில் அல்ல, அகக்கண்ணில் அல்ல, தன் புறத்தில் பார்த்தார். இவர் என்னை மாற்றுவார் என்று பார்த்தார். இவர் என்னை தொட்டால் நான் புறத்தின் வழியாக மட்டும் பார்க்க மாட்டேன், என் பார்வை வழியா பார்ப்பேன். என்னுடைய குறைய கூட அவர் குணப்படுத்துவார்னு அவர் அறிந்தார். எனவே அவர் கத்துகிறார், தாவீதின் மகனே என் மீது இறங்கும். அப்ப இயேசு கேட்கிறாரு, நான் உன்னை குணப்படுத்த முடியும் என்று நம்புகிறாயா? இன்னைக்கு நற்செய்தி எடுத்து வாசிங்க. வெள்ளிக்கிழமை 9வது அதிகாரம் மத்தேயு நற்செய்தி 27-31 எடுத்து வாசிங்க. நான் உன்னை குணப்படுத்துவேன் என்று நம்புகிறாயா? அவன் நம்புகிறேன் என்கிறார். உன் நம்பிக்கை எப்படியே நிகழட்டும் என்று பார்வை பெறுகிறார். நீங்க நம்பினீங்கன்னா நடக்கும். அப்போ பிரியமானவர்களே, அந்த உள்ளம் தூய்மையா இருந்ததால் மட்டுமே அவர் இயேசுவை காண முடியுது. உள்ளம் தூய்மையா இருக்கணுங்க. இன்னைக்கு பார்வை இருக்கிறவங்களா பார்க்கறாங்கன்னு அர்த்தம் கிடையாது. பார்வை இல்லாதவங்களா பார்க்க முடியாமல் இருக்கிறார்கள் என்றும் அர்த்தம் கிடையாது. அப்படி எப்படி உள்ள தூய்மையா இல்லாதவர்கள் யார்? பிறரை பற்றிய முன்சார்பு எண்ணங்கள், அடுத்தவங்களை பத்தி தப்பான எண்ணங்களை கொண்டிருப்பவர்கள் பார்வை இல்லாம தான் இருக்கிறாங்க. அடுத்தது சொல்றோம் பாருங்க, மனிதர்களை மனிதர்களாக அணுகாமல் பொருட்களாக அணுகும். பழகுவதற்காக அல்ல, பயன்படுத்துவாங்க, தேவைன்னா வந்து பழகுவாங்க. நிறைய நேரங்கள் நம்ம அப்படி இருக்கிறோம். நீங்க யாரையோ யோசிக்காதீங்க. நீங்க நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு இருக்கான்னு பாருங்க. ஃபாதர் இவர் தான் சொல்றாரு, இவர் சொல்றதெல்லாம் அவருக்கு பொருந்தும், அந்த அம்மாவுக்கு பொருந்தும், அப்படி யோசிக்காதீங்க. உங்களுக்கு இது இருக்கிறது, இதை மாத்துங்க. மாறும் என்ற எதிர்நோக்கு என் உள்ளத்தை அவர் மாற்றுகிறார். அடுத்தது சொல்றோம் பாருங்க, பிறரில் உள்ள குறைகளை வெளிச்சமிட்டு காட்டி அதிலே குளிர் காய்தல். பல வேலையை நம்ம செய்யறோம். அடுத்தவன் குறைய வந்து சொல்றது நமக்கு அவ்வளோ இலக்கு. அவன்கிட்ட போய் தனிப்பட்ட முறையில் சொன்னா அது வேற, அவன் மாறுவான். ஆனால் அதை மற்றவரிடம் சொல்வது, எல்லாரும் முன்னாடியும் சொல்லுவது, அதில் அவன் அவமானப்படுவான், நீ மகிழ்ந்து இருப்ப. இதை நம்ம செய்யறோம். யாரையும் யோசிக்காதீங்க, நீ செய்கிறாய், நாம் செய்கிறோம். அடுத்த சொல்றோம் பாருங்க, பிறகு உணர்வுகளை கண்டு கொள்ளாமல் காலில் போட்டு மிதித்தல். கஷ்டத்தோடு இருப்பான், அவன் கஷ்டமாகறான் நமக்கு தெரியும், ஆனால் அதை பற்றி கேட்கவே மாட்டோம், கேர் பண்ணவே மாட்டோம். நமக்கு வேண்டியதை சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். நம்ம பெருமையை மட்டும், நம்ம பெருமையை பாடிட்டு போவோம். அவன் என்ன சொல்றான் வரான், அவனுக்கு ஏதாவது பெருமை இருக்கு, அதை கொஞ்சம் கேட்போம். அந்த எண்ணம் கிடையாது நமக்கு. நமக்குள்ள சரிய மாற்றங்கள், நமக்குள்ள நம்ம இன்னும் மாற வேண்டிய இருக்குது. அது சொல்றோம் பாருங்க, அர்த்தமற்ற வாழ்வு. ஏன் வாழ்றோன்னே தெரியல. இந்த சமூகத்தில் எவ்வளோ பிரச்சனை இருக்கு, அதை பற்றி உனக்கு கவலையே இல்லை. இந்த சமூகத்தில் எவ்வளோ ஏற்றத்தாழ்வு இருக்கு. பல மனிதர்கள் சமூகத்துக்காக உழைக்கிறார்கள், நீதிக்காக உழைக்கிறார்கள், சமூக நீதிக்காக பாடுபடுபவர்கள் ஏராளமானவர்கள்.
கிறிஸ்தவத்தை சாராத ஏராளமான அன்பு பிள்ளைகள் மக்களுடைய அன்புக்காக உழைக்கிறார்கள். ஆனால் உனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. அடுத்தது பாருங்க, தேடல் இல்லாத ஏனோதானம் என்ற வாழ்க்கை. புதுசா தெரிஞ்சுப்போம். ஆண்டவர் நிறைய படைச்சிருக்கார், நிறைய பிளெஸிங்ஸ் கொடுத்திருக்கார். அது வெளியில போனா தெரிஞ்சுக்கலாம். ஆனா உனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. நீ உன் வாழ்க்கை இப்படி இருத்தல். அடுத்து சொல்றோம் பாருங்க, பிரியமான இரவுகளே, வாழ்வின் நிறைவு பணத்திலும் பொருளிலும் வசதியிலும் உண்டு என்று எண்ணுதல். பணம் இருந்தா போதும், பணம் மட்டுமே வாழ்க்கை இல்லை. அப்ப ஏழைகள்லாம் வாழவே மாட்டாங்களே. பணம் இல்லாதவன் சிரிக்கவே மாட்டானே, ஆனா சிரிக்கிறார்களே. பணம் இல்லைன்ற வெறுமை உண்டு, ஆனாலும் வாழ்கிறார்களே. அப்ப வாழ்க்கை பணத்தில் அல்ல, அப்ப வேற ஏதோ வாழ்க்கை, அதை தேடு. அடுத்து சொல்ற பாருங்க, கடைசியாக பிறர் அன்பும் கடவுள் அன்புமே வாழ்க்கை நிறைவு என்பதை உணராமல் இருத்தல். நான் அடுத்தவரை நேசிக்கணும், என் ஆண்டவரை நேசிக்கணும், இதுதான் வாழ்க்கை. இது என்ன வேற இடத்துக்கு கொண்டு போகும். இதை நீ உணராமல் இருக்கிற மாறு. என் உள்ளத்தை மாத்துங்க. நீங்க மாத்துவீங்க, நான் எதிர்நோக்க வைத்திருக்கிறேன். வீட்டுல நீங்க மெழுகுவத்தி ஏத்துங்க, நம்பிக்கை என்ற மெழுகுவத்தி ஏத்தி என் உள்ளத்தை மாத்துங்கப்பா. நல்ல உள்ளம் இருக்கணும், நான் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும். ஜெபிப்போமா? நன்றி அப்பா, வல்லவரே நன்றி, நல்லவரே நன்றி. இறுதி ஆண்டவரே, இந்த வெள்ளிக்கிழமை குறிப்பாக உடல் சுகமில்லாத பிள்ளைகளுக்காக, உடல் நலத்தை பேடுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஜெபிங்க, ஜெபிங்க. அப்பா இருக்கிறார், ஜெபிங்க. இயேசு இருக்கிறார், நற்கரணை ஆண்டவர் இருக்கிறார். நம்பிக்கையோடு காணொளி பார்க்கிற மகனே மகளே, வல்லமையா நற்கரணை ஆண்டவர் நம்பிக்கையோடு ஜெபிக்கிற பிள்ளைகளே, ஆசீர்வாத் இயேசுவின் பெயரால் பெற்றுக்கொள்வீர்களாக. இயேசுவின் பெயரால் வல்லமையோடு வாழ்வீர்களாக. நல்ல சிந்தனைக்காக ஜெபிங்க. என் மனசுல நல்ல எண்ணங்கள் இருக்கணும் அப்பா, ஜெபிங்க. ஆண்டவரே நீங்க தொடுங்கப்பா, ஆசீர்வாதம் வேணும், ஜெபிங்க. வல்லமையான இறைவன் உங்களை தொடுவாராக, அபிஷேகமாக இருப்பீர்களாக. உங்கள் வேண்டுதல் நீங்க கமெண்டில் அனுப்புறது, இந்த வாட்ஸ்அப் மூலமாக அல்லது உங்களுடைய யூடியூப்ல கமெண்ட் மூலமாக நீங்க அனுப்புற ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் அப்பா அவங்க பாதத்தில் வைக்கிறேன். நீங்க தொடுங்க ஆண்டவரே. பிள்ளைகள் எண்ணங்களை இயக்குங்க. ஃபாதருக்காக ஜெபிங்க. ஃபாதர் வாழ்க்கை இது மாறணும், ஃபாதர் இது வேண்டும் ஆண்டவர், ஃபாதர் இதுக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. என்னவெல்லாம் கேட்டால் உங்க பாதத்தில் வைக்கிற வல்லமையான இறைவன் அதை அனைத்தையும் உங்களுக்கு அருள்வாராக. உங்கள் வாழ்க்கை மாறுவதாக. இந்த கிறிஸ்மஸ் உங்கள் கிறிஸ்மஸ். உங்கள் உள்ளத்தை அவர் தொடுகிறார். தலை வணங்கி அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். இல்லாமல் இறைவன் நம்மை தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்ம நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளும் இனிய நாளே. அன்பர்களே, ஒவ்வொரு நாளும் விடியற்காலை 3 மணிக்கு இந்த ஆராதனை வழங்கி கொண்டிருக்கிறேன். யாருக்கு தேவை நினைக்கிறீங்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் உள்ளத்தை அவர் தொடுகிறார். அதுதான் இன்றைக்கு எதிர்நோக்கு நம்பிக்கை. அவர் உங்கள் உள்ளத்தை தொடுகிறார், நீங்கள் ஆசீர்வாதமாய் வாழ்வீர்கள். இந்த நாளும் இனிய நாளே. ஒரு விண்ணப்பங்களை கமெண்ட்டில் அனுப்ப உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். டேக் கேர்.